இங்க நம்ம ஹீரோ பிரதீப் ஹைவேல போகும்போது அவன் கார் ரிப்பேர் ஆகி அங்கே நின்றுது. எப்படியாச்சும் ஒரு வண்டியை நிப்பாட்டி ஹெல்ப் கேட்கலாம்னு நடு ரோட்ல போய் நிக்கிறான். அப்போ ஒரு கார் ஸ்பீடா வரத பார்த்து இவனை இடிச்சிருமோன்னு பயந்து அங்க இருந்து குதிச்சு தப்பிச்சிடறான். இவன் கோவத்துல அந்த டிரைவரை பார்த்து முடியலாத உனக்கு இவ்வளவு திமிரான்னு கேட்க உடனே அந்த டிரைவர் வண்டியை நிப்பாட்டி இவன் கிட்ட வராரு. அவர் நான் தான் தொப்பி போட்டிருக்கேன்ல அப்புறம் எப்படி எனக்கு முடியலன்னு உனக்கு தெரியும்னு கேக்குறாரு. இவனும் உங்க முகத்துக்கு முடியலன்னா நல்லா இருக்கும், உங்க முகம் அழகா இருக்கதால முடியலன்னு நினைச்சேன்னு சமாளிச்சு பேசிடுறான். டிரைவருக்கு அவன் சொல்றதே புரியாம அவன் கார்ல என்ன ப்ராப்ளம்னு பார்த்து அதை சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோவோ டிரைவர் பேரு மேடின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு லிப்ட் கொடுங்கன்னு சொல்ல அவர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இவன் எப்படியோ பேசியே லிப்ட் கொடுக்க வச்சிடறான். அப்படியே கார்ல போகும்போது அவர் 2 பேரை பிக்கப் பண்ணணும்னு சொல்லி காரை நிப்பாட்டுறாரு. மேடி மட்டும் வெளியில போயிட்டு திரும்பவும் கார்ல ஏறாரு. இவனும் யாரையுமே பிக்கப் பண்ணலான்னு கேட்க அவரோ ஏதாச்சும் பேசினா இங்கேயே இறக்கி விட்டுருவேன்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்றாரு. இதனால இவனும் எதுவுமே பேசாம அமைதியா வர்றான். அப்போ சடனா கார்ல ஓடிட்டு இருந்த பாட்டு அதுவாவே மாறுது. கார் விண்டோவும் அதுவாவே க்ளோஸ் ஆகுது. இவன் திரும்ப திறக்க அது மறுபடியும் க்ளோஸ் ஆகிருது. அப்போ கண்ணாடி வழியா பின்னாடி சீட்ல ஒருத்தன் இவனை பார்த்து சிரிச்சு பயமுறுத்திடுறான். இதனால இவன் பயந்து போய் கண்ணாடியை உடைச்சிடறான். அந்த கண்ணாடி கீழே விழுந்து ஒரு பட்டனை ஆன் பண்ணிடுது. அப்போ ஒரு டிஸ்பிளே ஓபன் ஆகி அதுல இறந்தவங்களோட ஆவியை கூட்டிட்டு போறதுக்கான கார் தான் யமன் கேப்ஸ். இந்த கார்ல நீங்க டைரக்டா யமன் கிட்ட வந்துடலாம்னு சொல்லுது. அப்புறம் அது இந்த டிரைவரோட ரேட்டிங் ரொம்ப கேவலமா இருக்கு, இன்னைக்கு 2 பேரை டிராப் பண்ணலன்னா வேலையே போயிரும்னு சொல்லுது. ஹீரோவும் நைஸா கதவை திறந்து எஸ்கேப் ஆகலாம்னு பார்த்தா கதவு ஓபன் ஆகவே இல்ல. அப்ப அங்க இருந்த பொண்ணோட ஆவியை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. இவன் அவ கிட்ட பேசி ஏன் சோகமா இருக்குன்னு கேக்குறான். அவளோ ரொம்ப நாள் கழிச்சு அம்மாவை பார்க்கணும்னு ஊருக்கு பைக்ல வந்தேன், அப்ப ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, கடைசியா ஒரு தடவையாச்சும் அம்மாவை பார்க்க ஆசைப்படுறேன்னு சொல்லி அழுவுறா. இதை கேட்டதும் இவன் மேடி கிட்ட இப்ப போய் பார்க்கலாம்னு சொல்ல அவர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்போ டிஸ்பிளேல 2 பேரை யமலோகம் கூட்டிட்டு வரலனா வேலையை விட்டே தூக்கிடுவோன்னு சொல்லுது. இதனால மேடி பயந்துகிட்டே அந்த பக்கம் ஒரு ஆபத்து இருக்கு போக வேணாம்னு கெஞ்சிக்கிட்டே சொல்றான். ஹீரோவோ என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவளோட அம்மாவை பார்க்க கூட்டிட்டு போறான். அப்படியே கார்ல போகும்போது இன்னொரு கார் இவங்களை இடிச்சு நிப்பாட்டி இவங்களை அடிச்சு போட்டுட்டு 2 ஆவியையும் கடத்திட்டு போறாங்க. ஹீரோ கண்ணை திறந்து பார்த்து மேடியை எழுப்பி கேக்குறான். அப்பதான் அவரு நான் சொன்ன ஆபத்தே இந்த போஸ் தான், அவன் எல்லாவையும் கடத்திட்டு போய் டிராப் பண்ணி கோல்டு ரேட்டிங்கே வாங்கினான்னு சொல்றாரு. ஹீரோவோ எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படியாவது அவளை காப்பாத்திடுவேன்னு கிளம்பி போக மேடியும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி போஸ் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. இவன் ஒரு கோலி குண்டை எடுத்து போஸ் இறங்குற இடத்துல போட அவனும் கரெக்டா அதுல மிதிச்சு வலிக்கு விழுந்து மயங்கிடுறான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி இவன் அம்மா ஓடி அவங்கள காப்பாத்தி இவங்க கார்ல ஏத்திடுறான். போஸோட காரும் பின்னாடியே விரட்டிட்டு வர நேரம் ஹீரோ அவ கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிடுறான். இன்னொரு பையனும் அவ ஆவிடா அவட்ட போய் ப்ரொபோஸ் பண்றேன்னு சொல்ல அவளோ நான் ஆவியா இருந்தாலும் அவனோட ஆவின்னு சொல்லி அவளோட லவ்வ சொல்லிடுறா. அதை கேட்டதும் இவன் ரொம்ப ஹாப்பியா வேமா வண்டி ஓட்டிட்டு போறான். அப்ப பெட்ரோல் காலியாகி கார் அங்கேயே நின்றுது. போஸ் இவங்களை பிடிக்க வர அதே நேரம் மேடி டிராப் பண்ண வேண்டிய டைமும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுது. இதனால என்னாகும் தெரியாம மேடியும் பாத்துட்டு இருக்க அப்ப வானமே 2 மின்னல் வெட்டி மேல இருந்து யமன் கார்ல வராரு. அவர் போஸ பிடிச்சு என்னைய பத்தி தெரிஞ்சே தப்புக்கு மேல தப்பு பண்றியான்னு கேக்குறாரு. பார்த்தா ஹீரோயினை காரை ஏத்தி கொன்னதே இந்த போஸ் தான். யமன் அவன் கூட போன்ல ஒரு செல்ஃபி எடுக்க போஸ் அப்படியே போனுக்குள்ள போயிடுறான். அப்புறம் அவர் மேடி கிட்ட வந்து ஹீரோவை டிராப் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ யமன் கிட்டயே போய் அவளை போஸ் தானே கொன்னா அவ இங்கே இருக்கட்டும்னு சொல்லி கால்ல விழுந்து கெஞ்சுறான். யமனும் யோசிச்சு பார்த்துட்டு அவளோட உடம்புக்கே அவ ஆத்மாவை அனுப்பிடலாம்னு முடிவெடுக்கிறாரு. இப்ப இவங்க லவ் சேர்ந்ததும் ஹாப்பியா 2 பேரும் பேசிட்டே போறாங்க.